மலை ஏறினதுக்கு அப்புறம் வர்றேன் உபதி பொட்டனை வச்சிருக்கிறேன். சரி நண்பா, இப்படியே புண்ணடிச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்காது. களைப்பு தேடணும்னா தண்ணி போடணும். சரி தண்ணி போடுவோம். எவ்வளவு இப்ப போனா 250 அப்படின்னா தெரியாம விற்கிறது. சரி நான் யாராவது கண்டுக்கடக்காரன் வரான்னு பாக்குறேன். பாரு நம்ம போறோம். தண்ணி அடிக்கிறோம். நீ புல்லு வெட்டிங்கிற அவன் கிலோ எவ்வளவுங்கிற இருக்கட்டும் இருக்கட்டும். சரி போய் கண்டுக்கடக்காரன் பார்த்துட்டு வரேன். நீ பேசிட்டு இருக்க. அன்பா பங்குளி பங்குளியா சித்துளி சித்துளியா புத்துளி இல்லாம மலையை உடைக்க முடியுமா? அது முடியாது. எவ்வளவு ஒரு மலையா இருந்தாலும் சரி சின்ன ஒரு ஒளி தானே உடைக்குது. அது மாதிரி நீங்க ஒளி. சரி நண்பா, எவ்வளவு ஒரு மலையா இருந்தாலும் காலி பண்ணிடுவேன். அட பைப்பில இல்ல அந்த திறமை இருக்கணும்ல. அது இருக்குது. நம்மளால தெரிஞ்சல மயிரை கட்டி மலையை இருப்போம். முன்னா மலை போனா போயிட்டு போகுது. இந்த மயிறு கல் வாங்கிட்டு வந்துடுவானா தெரியலையே. எவனையும் நம்ப முடியலப்பா. நம்ப முடியல. அதனால பேர்லயே வைக்க முடியல. ஆமா எடுத்துறாங்க. ஐயோ எடுத்துட்டு குடிச்சுட்டா பிரச்சனை இல்ல. சரி குடிச்சுட்டு ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சு வச்சிடுறாங்கப்பா. சி குடும்பம் பண்றீடா நீங்க. இல்ல சரி நண்பா, குடிச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம அப்படித்தான் இருக்கும் போல இருக்கணும். ஒரு நாளா முடிச்சு. சரி நண்பா, கள்ளு கடைக்கார வர்றது மாட்டு இருக்குது. கல்லை கல்லு வாப்பா கல்லு. திருச்சி கல்லனே 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 முக்கம்பு. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கடகலன்னு உடம்பு. ஏப்பா எப்படி கெசத்துல கொடுக்குறியா மீட்டர்ல கொடுக்குறியா? இல்லப்பா உலக்கல கொடுக்கணும். ஒரு ஒழுங்கு எவ்வளவு? ஒரு உலக்கை எவ்வளவு கேளும். இருக்கிறதே ஒண்ணு. அதை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ வியாபாரத்துக்கு? என்னத்த உலக்கு ஒரு உலகம் எவ்வளவு? ஒரு உலக்கு இல்லப்பா, நம்மளுக்கு சொம்பு கணக்கு. சரி ஒரு செம்பு எவ்வளவு? சொம்பு இது 250 ரூபா. 250 ரூபாயா? இப்ப 250 ரூபாய்க்கு என்கிட்ட கொடுத்துட்ட. இன்னும் கல்லு கொடுக்கறது என்ன பண்ணுவ? சொம்பு ஒரு சொம்பு கல்லு நாங்க பார்த்தா கல்லு வாங்குற மாதிரி தெரியுதா? கல்லு விக்கிற மாதிரி நான் வீடா கட்டிட்டு இருக்கேன். கல்லு வாங்க. அந்த கல்லு இல்லப்பா, குடிக்கிற கல்லு. ஓஹோ, பணங்கள்ல தென்னங்கள்ல மிக்சிங். மிக்சிங் அதான் நல்லது. ஏன்னா பணங்கள்லாம் குடிச்சா நல்லா இருக்குது. தென்னங்கள்ல சேர்த்து குடிச்சோம்னா ராஜகுமாரி 7 இடத்துல வண்டி நிப்பாட்டினது மாதிரி கழுத்தால ஓடுது ஆயிலி. அது மாதிரி சிக்கலாகி போயிடும். அதனால ஒண்ணும் இல்ல தம்பி, நல்ல கல்லா கொடுப்பான். ஒரு நாள் என் கூட சேர்ந்து குட்டத்தக்கவளு வண்டியில இருந்து 3 தடவை பல்ட்டி அடிச்சாரு. அது மாதிரி சமாச்சாரம் பண்ணிடாத. ஆமாப்பா, தலை தட்ட கொடு. என்ன புளிச்ச ஆடை அடிக்குது? புளிச்ச ஆடை அடிக்குது, தொட்டி தண்ணி ஆடை அடிக்குது. கல்லுன்னா அப்படிதாப்பா இருக்கும். ஏன் ஊறுகாய் வேணுமா? வேண்டியது இல்லை, என் உடம்பே ஊறுகாதாண்டா. உப்பு உடம்புல தாண்டா அதிகமா இருக்கு. நான் சைடிஸ் தேவையே பட மாட்டேன். இதை விட கம்ப்யூட்டர் வாடனா 15 பேர் வரிசையா நிக்கிறாங்க. இதை வந்து வாக்க. ஏன்னா அவங்களுக்கு போதையே இதுதான். கட்டிங்கெல்லாம் அவ்வளவுதான் பண்ண முடியும். மூத்திரம் முடிச்ச கண்ணுக்குட்டி ஆட்ட மூஞ்சிய பாரு. காட்டு காட்டு பழம் கட்டுறது தான் முடிக்கணும். அடுத்து நல்லா இருக்குப்பா. சரக்கு சுத்தமா இருக்கு. சுத்தமா இருக்கு. பரவாயில்ல, நீ சுத்தம் பண்றவன். எதை இருக்கட்டும். ஆமா, வேற யாரும் வந்திருக்கா? சூப்பர் மாப்ள, சூப்பர் சூப்பரா சூப்பர். யாரு? ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர் இருக்கட்டும். நான் மட்டும் இல்ல, என் நம்பரு 222. என் நம்பர் வெள்ளை ஒயிட் 3 ஆளா? ஒரே ஆள் தான். வர சொல்லு பாப்பா. வெள்ளச்சாமி 80 அவர்தான். 90 காலையில நான் இப்பதான் குடிச்சு பார்த்தேன். சூப்பர். தரமா இருக்கு.
சரி சரி தம்பி மோர் சீக்கிரம் மோர் நான் மோர வைக்கிறேன். ஆனா மோத்து கொடுக்க சொன்னா அப்படி சொல்லுங்க. சரி வரமா. என்ன கூடுறா குடி. கொடுத்துருவியா நீ குடி. என்னடா ஒரே வாடையா இருக்கு சனிங்க ஏப்பா கல்லுனா கொஞ்சம் வாடை அடிக்கத்தான் செய்யும். எப்படி பிளிச்ச வளையா? அப்பதான் நல்லா கிண்ண ஏற. ஏறுமா அடிச்சு பாரு. நீ டீ பிளேட்ல உடம்பு கொஞ்ச நேரத்துல பாரு. ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருப்பா எனக்கு. போதை ஏறும். போதையில ஏறதுட்டே தெரியாதா? அன்னைக்கெல்லாம் ரயில்வே தண்டாட்டத்துல ரயில்ல நிப்பாட்டி இல்ல. ஆமாடா போதையில. அத சொல்லாத வெளியில. டேய் யாரா நீ குடிப்பா. எனக்கு பத்தல. ஆரோக்கியம் தப்பினாரு நானே அப்படி காரணமா. குடிப்பா. வாங்க குடுக்குறேன்னு நீ வச்சுக்கிட்ட. குடி. அம்மா சரக்கெல்லாம் நல்லா பரவாயில்ல. சரக்கு நல்லா நண்பா. சுத்தமா வச்சிருக்கிறேன். பரவாயில்ல. சரக்கு நல்லா அப்பயாவது எழுப்பி விடுவேன்னு பார்த்தேன். சுறுசுறுப்பா இருக்குதுப்பா. உன் சரக்கு நல்லா சுறுசுறுப்பா சுத்தமா இருக்குது. இருக்குதுனால நல்ல பையன். காசா அப்படின்னா எப்படி இருக்கும்? உன் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணமும் பணம். நீ இப்ப அந்த வேலைக்கு தான் அலையிற வாய மூடு முதல்ல. எனக்கு ஒரு மாதிரி இதியா இருக்குது. ஐயா உனக்கு பரவாயில்ல. அங்கிட்டு பின்னாடி போயிடாத. ஆரோக்கிய தம்பி. நண்பா எல்லாம் மொட்டை அங்க இருக்கு கட்டு. சரி காசா கொட்டினா 2 கொட்டினும் கொடுத்து விட. சிகரெட்ல போட்டு அடிச்சுக்குவேன். இல்லப்பா பணம் 2 கொட்டின கட்டி வச்சிருக்க. சில்லற காசா கொடுத்தா ஊர்ல 2 கொட்டின இருக்கு. அவன் கொடுத்துட்டா பீடியோ சிகரெட் அவன் பாத்துக்குவேன். நண்பா அங்கிட்டு யாரும் வர்ற மாட்டேங்குது. போலீஸா போலீஸ் எஸ்டிஓபி ஸ்டாஃப் போயிருச்சு. நம்ம கிட்ட என்னைக்குடா காசு இருக்குது? எலி கொசம் கட்டி பாத்திருக்கியா? வெள்ள நம்ம எவ்வளவு போதையில இருந்தாலும் ஆமா. இன்னைக்கு என்ன நாள்? முக்கியமான நாள். டேய் தை மாசம் 3ஆம் தேதி முருங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு. இந்த பொதியில போனா மாட்ட பிடிச்சாதான் இன்னைக்கு புடிச்சே ஆகணும். குடிக்கிறோம். எம்பிட்டு காசா இருந்தாலும் வாங்கி குடிக்கிறோம். நீ போய் மாட்ட புடி. நான் போய் உனக்கு கஞ்சா வாங்கிட்டு வரேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பந்தயத்துல ஜெயிச்சா என்ன தெரியுமா? என்ன? தங்க காசு கழுத்துல கட்டி விட்டுருக்கேன். அப்படியா? அம்மா சரி வரட்டு பாப்போம். 25,000 கொம்புல கட்டி விட்டுருக்கேன். அடடே இன்னைக்கு அடக்கிட்டா அடக்கியா? ரெண்டுமே நமக்கு தான். தங்க காசையும் முடிக்கிறோம், 25,000 முடிக்கிறோம். சரி நண்பா எப்படி முடிக்கிறோம்? முடிச்சுட்டான். கொஞ்சம் வழி விட்டு உட்காரு. நல்லா இருக்கு. ஏன்னா மாடு மிதிக்காத இடத்துல மிதிச்சு போடும், சிக்கலாகி போயிடும். ஆயா இந்த அந்த கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நல்லா இருக்கு. இந்த கப்பி படுத்திருக்காப்புல மாடு எதுல மிதிக்குமோ தெரியாது. கடைசியில புட்டு வீங்கி போறதான் மிச்சம். ஏப்பா மாடுவி, உன் மாடு என்னென்ன செய்யும்? என்ன வேணும் செய்யுமா? எங்க உன் மாட்டை இப்ப சோதனை நெய் பண்ணமா? சோதனை பண்றதா? சோதனை எப்படி? எத்தனை நெய் பார்த்திருப்ப? இது சோதனைன்னா பரிசோதிக்கிறது. எப்படி? நீங்க டாக்டரா? மாடு டாக்டரா? மாடு டாக்டர்னா பின்னாடி கையை விடுவேன். நான் கையெல்லாம் விட மாட்டேன். நின்ன இடத்துல நின்று சரி பண்ணிடுவேன். அப்படியா? அப்படின்னா மட்டுக்கிறது. அது நேத்து வண்டியில ஏத்தும் போது கைத்த இங்கிட்டு போட்டு கட்டாம கழுத்துட்டு கட்டி விட்டாங்க. சொல்லிக்கிச்சு.
வண்டி மாட்டு கத்துனது என்ன செய்ய சொல்ற அப்பா அப்படிதான் அது சிரிச்ச வாக்கிலேயே இருக்குது புல்லு வெட்டிக்கிற கிலோ வளர்ந்தால அப்படித்தான் இருக்கும் இருக்கட்டும் இந்த மாட்டை என்ன செய்ய சொல்லணும் முதல்ல மாட்டை ஆட தெரியுமா உன் மாட்டுக்கு என்ன இப்படி கேட்டீங்க எல்லாம் நான் என்ன சொன்னாலும் செய்யும் எங்க உன் மாட்டை என்ன செய்ய சொல்ற பார்க்கலாம் மாயவாரா காலாட்டா சரியா காலாட்டா கால் ஆட்ட சொன்னா என்ன வளையல் சத்தம் கேக்குது அதை நாங்க கொலுசு கட்டி விட்டுருக்கிறோம் ஒழுசே ஊர்ல வளையல் சத்தம் தான் கேக்குமா சரி பொச்சத்தான் சரி கால் ஆட்டிருச்சு ஆட்டிருச்சு. குண்டி ஆட்ட சொல்லு குண்டியா டகடக்கா டகடக்கா டக்கா பரவாயில்ல எப்படி அப்பா? அவன் வீட்டு ஆள் வந்துருச்சு நினைக்கிற மாட்டுக்கு இருக்கட்டும் 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 ஏப்பா தலையாட்டா சரியா, எப்படி ஆட்டம்? எல்லா ஆட்டமும் பரவாயில்ல இந்த தலையாட்டம் மட்டும் தான் கைத்தை மாத்தி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த களத்தை இழுத்து கட்டினா களத்தை சுருக்கிடுச்சு சரி இருக்கட்டும் சுழுக்க போய் எடுத்துருவான் எங்க மாயாவதாரா மாயவதாரா சபைக்கு ஒரு வணக்கம் போட்டு ஒரு ஆட்டத்தை போடுறான் சுத்தமா இருக்குதுப்பா எப்படி ஆட்டம் சுத்தம் இருக்குதா சுத்தம் ஆனா என்னுடைய மாடு சாதாரணமா மாடு நினைக்காத ஏயா உன் மாடு எல்லாம் பண்ணுச்சே முதல்ல மாட்டை ஒண்ணு கடிக்க சொல்லு ஒண்ணு கிடைக்க சொல்றேன் ஆமா அது அப்படியே அடிச்சுட்டு வந்துருச்சு அப்படியா அப்ப ஒண்ணு கடிக்காட்டி பரவாயில்ல சரி. ஆடின மாடு இப்ப வாழை தூக்கி சாணி போடணும் சாணி போடணுமா காலையில 5 மணிக்கு போடும் 4 நாள் மாட்டு சாணியா ஏதோ நாட்டு சாணி தாப்பாரு 2 நாள் மாட்டு சாணி எது போட்டு போகுது ஏதோ ஒரு சாணி போடும் சரி இருக்கட்டும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் சரி ஆமா. இருந்த எல்லா வேலையும் தெரியுமா இந்த மாடு எப்பேற்பட்ட மாடுன்னு தெரியுமா எப்பேற்பட்ட மாடு அதாவது 99 பேர்த்த கொத்து கொண்டிருக்குது 99 வத்தையா 99 பேர் அங்கனையே காலி மசிக கூட இல்ல உடம்பு காலி ஊர காலியா அதுக்கு வர்றது இல்லையா அதான் தெரியுமா இதை பார்த்தா எப்படி வரும் ஆனா ஒண்ணு அரசப்பனுடைய மாடு பெண் வளர்த்தது நரசப்பனா அரசப்பனப்பா அரசப்பன் அப்படியா நான் கூட நரசப்பன் பார்த்தேன் அரசப்பனுடைய தங்கச்சி வெள்ளையம்மா வளர்த்த காலை ஓஹோ இந்த காலை பார்த்த மண்டை அப்படி நிமிந்துட்டு இருக்கும்போது நினைச்சேன் வெள்ளையம்மாவோட தான் இருந்திருக்கும் அடக்கிட்டோம்னு வச்சுக்க 1000 பொற்காசு 1000 பொற்காசு 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 1000 என்ன 200 300 சேர்த்து சொல்றீங்க எப்பவும் சரியா இருக்கட்டும் அதே அதனால ஒண்ணும் இல்ல நம்ம பிள்ளை நம்ம ஊரு அவ்வளவுதான் இந்த மாடு மாடு இன்னைக்கு புடிச்சிட்டா 1000 பொற்காசுகள் கண்டிப்பா இன்னும் எங்க முடிஞ்சா புடிச்சு பாரு பாப்போம் நான் பிடிக்க தெரியாதவனா நான் புடிச்ச மாடு பூரா கழுவு காய்ச்சி போச்சு தெரியும் நல்ல புள்ளக்காரியை புடிச்சவன் எனக்கு தெரியும் நீ புள்ளக்காரியத்தை பிடிப்பேன் ஏது இதாவது 1 2 கொம்பு தான் இருக்கும் அது 4 கொம்பு இருக்கும் 4 கொம்பா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன பண்ணுவீங்க கையில கம்பிக்குவேன் 2 கொம்பு மாத்தி மாத்தி வாயில கம்பி இருக்கேன் சப்பளை எங்க பிடி பாப்போம் பிடிக்கிற மாதிரி தன்ன நானே நானே தானானே மாடு பிடிச்சா நாய் பிடிக்க போறேன் சரி சரி மாடு பிடிக்க சொன்னா சாணியில போற மாதிரியே போறேன்
அது காலமாடியா பசுமாடு மாதிரி போற கும்பல பிடிக்கணுமா ஆமா ஆமா நடுவ ஒரு இது மாதிரி இருக்கு காண மாட்டேன் கீழே போனீங்கன்னா வேற ஏதாவது கிடைக்கும் ஏய், பாரு வேடிக்கை என்ன அது சாப்பிட்டு யோசனை பண்ணிட்டு அப்புறம் பிடிக்க மெதுவா சொல்லு தம்பி சொல்றேன் சொல்றேன் அங்க உரண்டா சோறு தின்ன உரண்டாவா அப்புறம் அது சொன்னா உள்ள நிக்கிறேன் ஐயா, சின்ன சாணி குடிக்கிறான் ஆ, சரி சரி நான் எப்படி பிடிப்பேன்னு சொல்லி தரல நீங்க என்ன நீ திருடு மாடு பிடிக்கிற மாதிரியே போற ஏய் வெளியே சொல்லாத முன்னாடி ஆள் தேடுறாங்கல்ல அப்படியா? 4 மாட்டை காணாம வந்திருக்காங்களா ஒரு நாள முடியல வேற யாரும் இருக்காங்களா காலை இடக்க அப்படி நினைச்சிடாத தம்பி வெள்ளச்சாமி இருக்கான்ல யாரு தெரியாதா நான் பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம 48 பெட்டிக்கும் தெரியும் கைப்பட்டி இடப்பட்டி தவிர மத்தது கூட தெரியும் இந்த ஊரை சுத்தமா இருக்கும் எங்க கூப்பிடு பாப்போம் கூப்பிடுறாரு கால்பட்டி அரைப்பட்டி பாப்பா பழைய தகரப்பட்டி அவளோட மனசு இவ மேல இருக்கு என்னோட மனசு அவளோட மனசு இவோட இருக்கு என்னோட மனசு கொண்டாடுது கேட்டவரம் கிடைக்கல போட்டவர முளைக்கல போட்டவர முளைக்கல கேட்டவரம் கிடைக்கல போட்டவர முளைக்கல நினைச்சதெல்லாம் நடக்குமா நடப்பதெல்லாம் நிலைக்குமா நினைச்சதெல்லாம் நடக்குமா நடப்பதெல்லாம் நிலைக்குமா வாழ்க்கை என்ன தெரியுமா சொன்னா உனக்கு புரியுமா போடா போகட்டும் போடா கண்ணிய போடுறாவா போடா போகட்டும் போடா கண்ணிய போடுறாவா இன்னைக்கு ஏதோ நாட்டா நமக்கு கிடைச்சாரோ ஏய் போதையில தான் முடி சரியா இருக்கும் முடிஞ்சாலும் விட மாட்டான் கைக்குள்ளே அடங்கிட முடியாது நான் முடிக்காத மாடா அதான் 2 மெட்ராஸ் பக்கம் போயிருச்சு தொழிலுக்கே வராம அட பைப்பில என்ன பண்றது வராது இன்னொன்னு அங்கிட்டே அழகிதான் நான் அம்மனத்தை கண்டேன் என்ன உங்க நான் என்னத்தை கண்டேன் உங்க கம்பெனி நான் என்னத்தை கண்டேன் புடைச்சிட்டான் மெட்ராஸ் நண்பா இந்த மாட்டை நான் முடிக்கலான்னு போனேன் சரி என்னை பார்த்த உடனே அது பாய போடுது பாய போடுது அதனால இந்த மாடெல்லாம் எனக்கு சரியா வராது சரி நான் பிடிக்கிற மாடெல்லாம் இது கிடையாது அப்புறம் மணப்பாறை பாலனை வச்சிருக்காரு பசுமாடு பாலனை வச்சிருக்காரு பாலத்துக்கு அடியில தனியா நான் போய் காலையில பிடிச்சுக்கிறேன் இப்ப நீ பிடிக்கிற நான் முடிக்கிட்டா இதுக்கெல்லாம் உனக்கு தான் லாய்க்கு நான் பெருமூட்ட மாட்டை பிடிக்கிறவன் வாடா நான் பாம்பு பிடிக்கிறவன் ஏன்னா அந்த மாடு இருக்கிற தலை வேறக்கும் அண்ணாந்துட்டே போகுது ஐயோ படக்குன்னு குடி போயிருது போகுது ஆமா அடமாடுபடி ஆடுபடி வீரனடா 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 வீரகான வெள்ளத்துல வீரனடா ஆடுபடி ஆடுபடி வீரனடா 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 வீரகான வீரகான வீரனடா வாழை கிடைக்காத மாடு செத்துற அந்த கருத்தை சுருக்கிச்சு பாருங்க அந்த இழுத்து கட்டணை கைத்துல போட்டு வேற ஒண்ணு இல்லை
ஏப்பா நல்ல மாடு பிடிக்கிற மாடு புடி மாடு மாடு புடி மாடு அதான் ஜாதிக்கு விட்டோமே மாடு புடி மாடு ஆமா இவர் யாரு புடி வெட்டது பாஞ்சை நாடு நாடு இல்ல மாடு இருக்கட்டும் நீ யாரப்பா வெள்ளச்சாமியா எப்பா உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் பணம் கடை வாங்கியிருந்தாரா ஒயிலாட்டம் குந்தலாட்டம் பணம் சுத்தி எல்லாம் ஆடுவியாமே தெரியாதா சிலம்பு சுத்துறதுல பெரிய ஆளு கேள்விப்பட்டேன் உண்மையா எங்க சிலம்பு சுத்துவியா வாத்தியார் நான் தானே எங்க பிடி பாப்பா பாரு புடி சிலம்பு புடி பக்கத்துல அப்பதான் வருது பாத்து கோழியா முறைய மாதிரி பிடி போறேன் நல்லா பிடிச்சுக்க அப்பதான் புடி கப்புனு புடி சொல்லலாம் 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 அப்பதான் பின்னாடி போயிரு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கங்கம்மா சிலம்பு சுத்தும் போது கை காலில் விழுந்துடும் நேற்று ஒரு கிழவிக்கு பாவம் கண்ணு போச்சு அது பரவாயில்ல பரவாயில்ல 2 தோடு போச்சு தள்ளி உட்காருங்க தள்ளி உட்காந்துங்க தள்ளி உட்காருங்க அத்தா தள்ளி உட்காருங்க தள்ளி உட்காருங்க நீ பொட்டு வச்சே தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடம் உன்னை தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஓரான கண்கதடா. நீ பொட்டு வச்சே தங்க கூடும் ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் நீ தங்க கட்டி சிங்க புட்டி தாத்தா 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 ஓ STOP stop. ஏப்பா சுத்திட்டியா உன் வாத்தியார் என்னமா உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் சுத்த சொல்லு பாப்போம் சொல்லி கொடுத்த வாத்தியார் என்ன சுத்துறேன் நின்னுகிட்டே சுத்துறேன் அப்படிலாம் சுத்த மாட்டேன் வீடு கட்டி அடிப்பேன் எங்க சின்ன வீடு கட்டு பாப்பாங்க எப்பா நான் சொல்ற மாதிரி நீ சுத்துவியா கம்ப பிடிச்சிட்டு சுத்து சூப்பர் இதுதான் என் வாத்தியாரு கம்ப ஊனி சுத்து சூப்பர் சூப்பர் சோற சுத்திட்டேன் பழைய சோறு ஏ கீழே போட்டு சுத்து பாப்பா கீழே போட்டு சுத்து ஏய் அந்த சுத்து இல்லப்பா கையில பிடிச்சிட்டு சுத்து 2 கையில இறி பிடிச்சிட்டு சுத்து எல்லாம் பேரண்டா அப்படியே சுத்த சொன்னேன் வீடு கட்டி விளையாடணும் அப்படியே சொல்லி அடிக்கணும் எதுக்கு ஏய் அந்த வீடு கட்டலையா நம்மால நிறைய பேர் இருக்கா சிலம்பல வீடு கட்டி விளையாடு பாரு எங்க இது ஒரு சதுரா இது ஒரு சதுரு இது ஒரு சதுரு நான் இப்ப 10 நேரம் வேலையா செய்யறேன் அப்புறம் குறுக்கு சேவரு பாத்ரூம் எங்கடா பாத்ரூம் இருக்கட்டும் பத்திரமாக வேணாம் நீ சொல்றது போதும் வா ஒன்றரை புள்ள சரி இருக்கட்டும் இப்படியே நம்ம போறோம் வெள்ளச்சாமி விசாரிக்கலாம் சரி அங்க போய் பார்ப்போம்